மக்களே பாருங்கள், இது வந்து பருப்பு துவையலுக்கு தேவையான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு, மிளகாய் வத்தல், வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு புளி போட்டிருக்கேன். இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி நீங்கள் தாளிக்காமல் யூஸ் பண்ணலாம். ரசம் சாதம், கஞ்சி இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது சிம்பிளாக இந்த மாதிரி துவையல் அரைச்சி சாப்பிட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அரைக்கும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன், ஓகேவா? ஹாய் மக்களே, பாருங்கள் மிக்சியில் எல்லாத்தையும் போட்டாச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ நான் அரைக்க போகிறேன். பாருங்கள் மக்களே, நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போது இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். ஹாய் கைஸ், நம்ம நினச்ச மாதிரி ஈஸியான ஒரு டிப்ஸு பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு. வேறு ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி சாப்பாட்டுக்கும் பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ரசத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம், அதே சமயம் கஞ்சி வச்சாலும் சாப்பிட்டுக்கலாம். ஓகே கைஸ், பாய், தேங்க்யூ ஃபார் ஆல். என்னோட இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.